ஆராதனை ஆராதனை ஆண்டவரே ஆராதனை 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 ஆண்டவரே ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை 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 அப்பா பிதாவே ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. ஆராதனை ஆராதனை தூய ஆவியாரே ஆராதனை 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 தூய ஆவியாரே ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தெய்வமே, பரிசுத்த ஆவியானவர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மனதில் உள்ள எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் பாதிப்புகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நற்கருணை நாதரே, என்னுடைய மனதிலே ஆழ் மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான பாதிப்புகளால் என்னுடைய செயல்கள், என்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் வேதனை அளிக்கக்கூடியதாக என்னையும் மற்றவர்களையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது என்பதை எனக்கு வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராய் இயேசுவே, என் மனதில் உள்ள எல்லா குழப்பங்கள், பய உணர்வுகள், என்னுடைய சுயம் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, முழு உள்ளத்தோடு உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, என் குடும்பத்திலே எல்லா விதமான பாதிப்புகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். குடிப்பழக்கங்கள், போதைப் பொருட்கள், உறவு நிலையிலே பிரிந்து கிடக்கிறவர்கள், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நல்வாழ்வு இல்லாமல், தீமைகளால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். கணவர் மீது இரக்கமாயிரும். மனைவியின் மீது இரக்கமாயிரும். பெற்றோர் மீது இரக்கமாயிரும். பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, நற்கருணை நாதரே, எங்கள் குடும்பங்களை சந்தித்தருளும். ஆண்டவராய் இயேசுவே, எங்களுக்குள் இருக்கிற ஆணவம், எங்களுக்குள் இருக்கிற பிடிவாதம், தீய செயல்கள் அனைத்திலிருந்தும் இயேசுவே விடுதலை தாரும். நீர் விடுவித்தால் உண்மையான
உண்மையான விடுதலையை நான் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவராய் இயேசுவே, எனக்குள் இருக்கிற எல்லா விதமான பாவ சாபக்கேடுகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். நற்கருணைநாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். 2 கைகளை உயர்த்துவோம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கைகளை உயர்த்தி. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 2 கரங்களை நெஞ்சில சேர்த்து வைப்போம். என் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், விடுதலை அளிப்பவர் ஆண்டவர். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. விடுவிக்கிற கடவுள் இப்பொழுது உங்கள் மனதில் வருகிறார். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் உண்மையிலே இப்படி இருக்கக்கூடியவனா? நான் இப்படியெல்லாம் இருக்கலாமா? நான் உண்மையிலே இப்படிதான் வாழணும்னு படைக்கப்பட்டனா? இல்லையே. அப்ப ஏன் இந்த பாவம், இந்த தீய பழக்கம், என் செயல்பாடுகள் தீமையை நோக்கி பயணிக்கிறது? ஆண்டவரே, இதற்கு காரணமான என் மனதின் பாதிப்புகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். என் குடும்பத்திலிருந்து தீமைகளை அகற்றும். என் வாழ்வை ஆசியாய் மாற்றும். தீமை செய்வோடமிருந்து என்னை விடுவியும். நோய்களிலிருந்து என்னை குணப்படுத்தும். தரித்திரங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் என்னை விட்டு அகலட்டும் என்று மன்றாடுவோம். சேர்ந்து சொல்வோம். ஆண்டவராய் இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் வாரும். என் மனக்காயங்களை குணப்படுத்தும். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும். எல்லாரும் நம்பிக்கையோடு மன்றாடணும். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, நற்கருணை நாதரே, இதோ இந்த அன்பு மகனை, இந்த அன்பு மகளை தொடுவீராக. இயேசுவே, இரக்கமாயிரும். ஆண்டவர் பெயரை சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பா, என் மேல இரக்கம் வைங்க ஆண்டவரே. என் குடும்பத்து மேல இரக்கம் வைங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. என்னை விடுவியும் ஆண்டவரே. என் மன பாதிப்புகள் விடுதலை தாரும். என் கணவனை புரிந்து கொள்ள, என் மனைவியை புரிந்து கொள்ள
பாக்கியமான இருதயத்தை எனக்கு தாரும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நம்பிக்கையோடு கூப்பிடுங்க, நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரக்கம் காட்டும் என்று சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காய் ஜெபிக்கக்கூடிய தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்று இந்த நாளிலே அற்புதம் நடப்பதாக. இந்த நேரத்தில் ஆண்டவர் 7 குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாத மழை பொழிகிறார். 7 தம்பதிகளுக்கு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அவமானத்தை மாற்றி, உன் நிலையை மாற்றி, உங்களுக்குரிய பிள்ளை செல்வத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற மகனை மகளை தொடும் ஆண்டவரே. கடல் தொழிலில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. ஆண்டவரே, நல்ல தொழில் வளம் பெருகட்டும். ஒவ்வொரு படகுகளும் வலைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, மீனுக்கு நல்ல விலை கிடைப்பதாக. தொடர்ந்து நஷ்டங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மீட்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுவோம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆண்டவரே, திருமண தடைகளால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் 35 வயது ஆயிட்டு 40 வயசு நெருங்குது, இன்னும் திருமணம் ஆகலன்னு சொல்லி அழுகிற அம்மாக்களும் அப்பாக்களும் இங்க இருக்கிறார்கள். ஆண்டவரே, திருமண வயது வந்து இன்னும் திருமணம் முடியாம நல்ல வாழ்க்கை துணை இல்லையே, கதறுகிறவர்களுடைய கண்ணீரை துடையும் அப்பா. திருமணம் முடித்து கொடுத்தோம், சமாதானம் இல்லாம என் பிள்ளை பிரிஞ்சு வந்துட்டானே, பிரிந்து வாடுகிறாளே என்று சொல்லி அழுகிற ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடையும். என் கணவர் என்னை அங்கீகரிக்கணும், என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சமாதானத்தை தருகிறவரே, சந்தோஷத்தை தருகிறவரே, உம்முடைய இரக்கம் மிகுந்த கரம் இந்த குடும்பங்கள் மீது இறங்கி வருவதாக. மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ. ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் மீது இரக்கமையும் அப்பா. காயத்தை ஆற்றிடும் ஆண்டவரே, கப்பலிலே பயணிக்கக்கூடியவர்கள், கப்பல் வேலைக்காய் ஜெபிக்கக்கூடியவர்களை ஆசீர்வதியும். கரை தொழில், மீன் வியாபாரம், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொழில் முயற்சிகள், கடை வியாபாரங்கள், இயேசுவே, பலவிதமான அரசு பணிகள், ஆசிரிய பணிகள், ஆண்டவரே, ஸ்தாபனங்களிலே எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள், சிறுதொழில் செய்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். படிக்கிற மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும். இளைஞர் இளமன்களை ஆசீர்வதியும். வயதான அப்பா அம்மாக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதோ தீராத நோய்களாலும் பலவீனங்களாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தாரும். வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக வழக்காடுபவர் நீர் ஒருவரே, நீதியை கொண்டு வருபவரே, தீர்ப்பை தருகிறவரே, உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இப்பொழுது தீமையின் ஆதிக்கங்கள் விலகி ஓடுவதாக. கடற்கரை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, யார் மூட நம்பிக்கையில் அடிமைப்பட்டு மந்திரவாதி பில்லி சூன்யத்தை தேடுறாங்களோ
அவர்கள் மனம் திரும்பட்டும். அவர்களால் இந்த கடற்கரை தீட்டுப்படுத்தப்பட்ட நிலை மாறுவதாக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தெளிக்கப்படட்டும். பங்கு சமூகத்தில் தெளிக்கப்படட்டும். பிற சபைகளை தேடி போகிறவர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, அந்நிய தெய்வங்களை தேடி பலவிதமான தீய வழியில் போகிறவர்கள் மனம் திரும்பட்டும். சத்திய திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தில் பிள்ளைகள் நிலைத்திருக்கார்கள். தாரும் உன் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு வாழ அருள் புரியும். ஆண்டவரே, போலித்தனமான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, துரோகம் செய்கிற வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி இவர்கள் உண்மை வழியை பின்பற்ற அருள் புரியும். ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கம் மிகுந்த கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். முழங்கால் படியிடுவோம். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கு சமூகத்தின் மீது இரக்கமாயிரும். பங்கு தந்தையின் மீது இரக்கமாயிரும். உதவி தந்தையின் மீது இரக்கமாயிரும். அருட்சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். ஓரில் உள்ள வயதானவர்கள் மீது இரக்கமாயிரும். எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்தும். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். மாண்புயரியோ அருளனு மனத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருத்தவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருமாறுமை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, என் மனதில் வாரும். என் உள்ளத்தை உமது இரக்கத்தால் நிரப்பி அருளும். என் உள்ளத்தை உமது கோவிலாய் மாற்றி அருளும் என்று ஒப்புக்கொடும். கைகளை உயர்த்தி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். என்னுள்ளமே
இளைப்பாரிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வா. என் உள்ளத்தை ஆண்டவரே, உள்ளத்தின் கருத்துக்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றியார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.